மறக்காமல் இங்கே வீடியோ வந்தால் தட்டி விட்டுட்டு போகாதுங்க. தயவு செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான முறையில் இறால் வடை செய்து காட்ட போகிறோம். இது சுத்தப்படுத்தி எடுத்துருக்குறோம். இனி இதை நாங்கள் அவிய வைக்க போகிறோம். இந்த இறாலை அவிய வச்சு எடுத்துட்டோம். மிளகுனால ஒரு ஸ்பூன் போட்டு அரைக்க போகிறோம். அம்மியில் சின்ன சீரகம் போடுறோம் ஒரு கரண்டி. இந்த இறாலை கொட்டி அரைப்போம். இன்னும் கொஞ்சம் பசையாக அரைபட வேணும். கொஞ்சம் பசையாக அரைபட்டால் தான் வடை தப்பி போடலாம் எண்ணெயில். தேங்காய் பூ திருவி வச்சிருக்கிறோம். இதையும் இதோட சேர்த்து நாங்கள் அரைப்போம். அம்மியில் அரைச்சி வடை சுட்டு சாப்பிட போகிறோம். நல்ல பசையாக வருது. நல்ல வடிவாக நல்ல பசையாக வருது. கூடு உடைச்சி வச்சிருந்த நாங்கள் இதையும் இதோட சேர்ப்போம். சேர்த்து அரைக்க வேணும். நல்ல பசையாக அரைக்க வேணும். கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம். சேர்த்தா தான் கொஞ்சம் நிறையப்படும் வடிவம். கணக்கையில் ஒரு கொஞ்சம் நல்லா சொஃப்டாக இருக்கேன். இனி வடைக்கு தப்பலாம். பார்த்துருப்பீங்களான இறால் வாங்கி துப்புரவாக்கி கொஞ்சம் உப்பு போட்டு அவிய வச்சு எடுத்து அம்மியில எல்லாம் சேர்க்க வேண்டியெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த நாங்கள் அரைச்சி வச்சிருந்த இறால் சேர்மானங்களோட நாங்கள் இதை போடுவோம். வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்ப்போம். இதோட கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்க்கிறோம். கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு நாங்கள் ஏற்கனவே போட்டிருந்த நாங்கள் இறால் அவிக்க. அப்போ இதில் ஒரு கொஞ்சம் சேர்ப்போம். இதோட தூளுப்பு, கருவேப்பிலையை சின்ன சின்ன வெட்டிட்டு போடுவோம். கோதுமைமா பச்சைமா கொஞ்சம் சேர்ப்போம் இதோட. என்னடா இது அந்த பிடிக்கிறதுக்கு வேணும், உருந்து நாம பிடிக்க வேணும். அதுக்காக பச்சைமா இதை நன்றாக நல்லா பிசைஞ்சு குழைப்பேன். நாங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு தான் குழைக்க வேணும். இந்த இதை கலப்பேன். நாங்கள் இறுக்கமாக இருக்குமா போட்டு நாங்கள்லானே
இதை நாங்கள் சின்ன சின்ன தப்பி பொன்னிறமாக போட்டு எடுக்க வேணும் எண்ணெயில். கொஞ்சம் எண்ணெய் விடுவோம், இதில் எண்ணெய் கொதிக்கட்டும். இப்போ நாங்கள் இந்த பூவர் சமையலாக்கி கொஞ்சம் எண்ணெய் பூசுவோம். சின்ன சின்ன உருண்டையெல்லாம் ஆக்கிட்டு இந்த இலையில் வச்சு இப்படி தப்ப வேண்டியான முதல்ல உண்டை போடுவோம். சரியான வெஞ்சி சரமில்லாம வந்துட்டா வாங்க. அவிச்ச இறால் தானே டப்பா இங்கே பாருங்க, நல்ல பொன்னிறமாக வந்துட்டு வடை. நிறைய நேரம் எடுக்காது, என்ன குயிக்காக போட்டு எடுத்துடலாம் எண்ணெய்க்கு. இங்கே பாருங்க வடி வேலை முடிச்சுட்டு பாருங்க லேட்டாக போச்சு. அவர் அவசர வேலை ஒன்றா இப்போ அந்த வேலையை முடிச்சுட்டு ஓ வடையோ வடை போடுங்க, வடை போடுங்க. இறால் வடை. நாங்கள் வடையை வந்து சில பேர் வடையை தப்பியெல்லாம் சுட்டுவிட்டு அதுக்கு மேலே இறாலை வெப்பினோம், வச்சும் சுடுவினோம். அப்போ சுட்டு போடும் வெப்பினோம். நாங்கள் அரைச்சி நாங்கள் அம்மியில் அரைச்சி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு குழச்சி சுட்டுருக்குறோம். நல்லா இருக்கும். சிக்கங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. அதோட சோஸும் கொஞ்சம் வச்சிருக்கிறோம். அந்த சோஸில் தொட்டு சாப்பிட போகிறோம். இறாலை அவிய வைக்கணும், ஒரு கொஞ்சம் உப்பு போட்டு அவிய வச்சு எடுத்துட்டு தான் அப்புறம் கம்மியில் அரைச்ச. நாங்கள் பார்த்துருப்பீங்களானே மிளகு சின்ன சீரம் எல்லாம் போட்டு அரைச்சி மற்ற வடைக்கு போட வேண்டிய சாமான் எல்லாமே போட்டு குழச்சி செய்தாச்சு. சின்ன சீரகம் போட்டு நச்சீரகம் மிளகு போட்டது, மற்ற உள்ளி வேறு வடை குழாய்க்கேக்க வேறு பெருஞ்சீரகம் கருவேப்பமில்லை வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய்ப்பு அரைக்கேக்க அது போட்டுட்டோம். மற்ற இதுவெல்லாம் குழாய்க்கேக்க போட்டுட்டு நாங்கள் இதை சுட்டது. ஏன்னா இறால் வந்து வயிற்றுக்க குத்துமான்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதுக்காக மிளகு சீரகம் உள்ளி மஞ்சள் அதெல்லாம் போட்டு நாங்கள் இதில் சேர்த்து தான் அரைச்சது. இப்படி தொட்டு சாப்பிடுவோமா? சாப்பிடுங்க, தொட்டு சாப்பிடுவாரு சொல்லுங்க. என்ன சத்தத்தை காணில சொல்ல வார்த்தை வருவதில்லை, அப்படி நல்லா இருக்கு. இறால் சேர்ந்தா எப்படி டேஸ்டியாக இருக்குமோ அந்த டேஸ்ட் தான். இறால்ண்டா ஒரு சுவை தானே, நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. இப்படி எடுத்து சாப்பிடுவேன். இல்லை முறுப்பாமல் இருக்கு. சரி உறவுகளே, இன்றைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல எப்படி இருக்கான்னு போடுங்க. நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல போடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பாய்.